அனைவருக்கும் வணக்கம். உலகளாவிய அளவில் மலர் மருந்துகளை கொண்டு போய் சேர்ப்போம். வீட்டுக்கு ஒரு மலர் மருத்துவரை உருவாக்குவோம். நான் சிவசங்கரி மனநல ஆலோசகர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், பாஷ் ஃப்ளவர் தெரபிஸ்ட், லைஃப் சென்டர் ராஜபாளையத்துலேருந்து. மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த காணொலி மூலமாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் மலர் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது பெரும்பாலும் எத்தனை வீடியோஸ் பார்த்தாலும் சரி, கடைசியில் நிற்கக்கூடிய டவுட் இதுவாக தான் இருக்கும். அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு டவுட் பார்த்திங்கன்னா, நான் மலர் மருந்துகளை எங்கே வாங்குறது அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க. நீங்கள் இதை அமேசானில் நான் அமேசானில் ப்ரமோட் பண்ணலை. நான் ஈஸியாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வழிகள் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அமேசானில் போய் ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம ஹீலிங் ஹெர்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டு நம்ம அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறதுனால, அவசரத்துக்கு உங்களுக்கு ஏதாவது 1 or 2 ரெமெடி வாங்கணுன்னா நானுமே கூட அமேசானில் வாங்குவேன். ஃபுல் கிட்டு வாங்கணும் அப்படின்னா ஹீலிங் ஹெர்ப்ஸோட சைட்டில் போயே நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இதுதான். இது தவிர்த்து நீங்கள் அதர் பிராண்ட் வாங்குறீங்க அப்படின்னா 1mgன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. நீங்கள் அதில் இட்ஸ் இகாம் வெப்சைட் தான். ஸோ நீங்கள் அதில் போனீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபுல்லாக ஃப்ளார் ரெமெடி வாங்கலாம். அதர் பிராண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது அவங்கவுங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் 2 சைட்ஸ் சொல்லியிருக்கேன். 2லேயுமே போய் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ எப்படி வாங்குறது அப்படிங்கிறது சொல்லியாச்சு. ஸோ இதை நான் நிறையா நான் மெடிக்கல் ஷாப்லலாம் இது கிடைக்குமான்லாம் கேள்வி கேட்பாங்க. இது மெடிக்கல் ஷாப்லலாம் கிடைக்காது. இது முழுக்க முழுக்க நம்ம வெப்சைட்ஸில் போய் வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். இது போக நிறைய பேர் என்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வெப்சைட்டில் போய் பார்த்தேன், இவ்வளோ எம்எல் இந்த ரேட்டு போட்டிருக்கு. பட் இதே விஷயத்தை நான் ஹோமியோ மெடிசின்ஸ் கடைகளில் நான் வாங்கினேன், இவ்வளோ தான் காஸ்ட் வந்தது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்ன கேட்டால், இந்த கொஷினை நீங்கள் எங்கே வாங்குறீங்களோ அங்கேயே இதை நீங்கள் கேட்டிங்கன்னா மேபி அவங்க உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் எதுக்காக இந்த காஸ்ட் இவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குங்கிறத மேபி அவங்க சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது எப்பயுமே தயவுசெய்து ஏன் இவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படிங்கிறது என்கிட்ட கேட்காதீங்க. எனக்கு அதுக்கான பதில் எனக்கு சொல்ல தெரியல ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வாங்குறது லண்டன் பாச் ரெமெடி. ஸோ அந்த பாச் சென்டர் அங்கீகரிக்கப்பட்ட பிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சில இருக்குது. அது மட்டும்தான் நாம் ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா எனக்கு எப்பயுமே நம்ம கற்றுக்கிறவங்க என்ன ரெமெடி சொல்கிறாங்களோ நம்ம அதே ரெமெடி கொடுக்கும்போது 100% ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை. அதனால தான் ஆரம்பத்துலேருந்தே நம்ம இந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸ் நான் பண்ணிக்கலை. ஸோ நான் யூஸ் பண்ணுறதை தான் மித்தவங்களுக்கு சொல்ல முடியும். ஒன்று. இன்னொன்று, இது எப்படி நான் எடுத்துக்கிறதுன்னு கேட்பாங்க. சில பேர் பில்ஸாகவும் வாங்குவாங்க. சில பேர் பில்ஸ் அப்படிங்கிறது உருண்டையாக இருக்கும் இல்லைங்களா, அந்த கிரானியூல்ஸில் மலர் மருந்துகளை கலந்து கொடுக்குறது பில்ஸு. ட்ராப்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த மதர் டின்ச்சர் அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை டைல்யூட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியும் இருக்கும். சில பேருக்கு நீங்கள் வெப்சைட்டில் போய் வாங்குறதா இருந்தாலும் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கக்கூடிய ஃப்ளார் ரெமெடியே கூட நீங்கள் வாங்கலாம். ஸோ இதுதான். ஏன்னா இது எல்லாமே நீங்கள் சைட்டில் போய் வெரிஃபை பண்ணிவிட்டு வாங்கும்போது தான் இதில் இவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். இதிலே பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் ஃப்ரீயும் கிடைக்குது. இது எல்லாமே லோக்கலில் நீங்கள் வாங்கக்கூடிய ஷாப்ஸில் இது அவைலபிளாக இருக்குமா, நான் அந்த மாதிரி போய் பர்ச்சேஸ் பண்ணலாமான்னு கேட்காதீங்க. இதெல்லாம் அதுக்குன்னு இருக்கக்கூடிய சைட்ஸில் போனீங்கன்னா தான் நீங்கள் சுகர் ஃப்ரீ வாங்கிக்கலாம், சுகர் ஃப்ரீயாக கிரானியூல்ஸ் வாங்கிக்கலாம், அதுலேயே ஆல்கஹால் ஃப்ரீ வாங்கிக்கலாம், ஆல்கஹால் ஃப்ரீ ட்ராப்ஸ் வாங்கிக்கலாம், இல்லை ஆல்கஹாலோட சேர்ந்த ட்ராப்ஸும் வாங்கிக்கலாம். குழந்தைங்களுக்கு நான் கிட்ஸுக்கு கொடுக்க போகிறேன், இல்லை ப்ரெக்னென்ட் லேடியாக நான் இருக்கிறேன், நான் எடுத்துக்க போகிறேன், எனக்கு ஆல்கஹால் ஃப்ரீயாக கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் சைட்டில் போய் தான் வாங்கணும். ஏன்னா ஆல்கஹால் ஃப்ரீ அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி காஸ்ட்லி. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம அஃபோர்டபுளாக இருக்கிறவங்களால மட்டும்தான் வாங்க முடியும். ஸோ எல்லாருக்கும் இது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் நீங்கள் சைட்ஸில் போய் பார்க்கும்பொழுது உங்களோட அஃபோர்டபிலிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட இன்டேக் பற்றி கேட்பீங்க. இன்டேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கிரானியூல்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா 30 நம்பர்லேயும் இருக்கும், 40 நம்பர்லேயும் இருக்கும். அந்த சைஸு 30 பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், கடுகை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதே இது 30 அதாவது 40 கடுகை விட பெருசாக இருக்கும். 30 பார்த்திங்க அப்படின்னா கடுகை விட கொஞ்சம் சிறுசாக இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி 3 உருண்டைகள் எடுத்துக்கோங்க, 4 உருண்டைகள் எடுத்துக்கோங்கன்னு அந்த சைஸ் வச்சு நீங்கள் வாங்குகிற இடத்துல கேட்டிங்கனாலே அவங்களே சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஒரு விஷயம், எங்கே வாங்குறீங்களோ அவங்கக்கிட்டே நீங்கள் கேட்டுருங்க. நீங்கள் சைட்டில் போய் வாங்குறீங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு
உபயோகமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரிஜினல் ஃப்ளவர் ட்ராப்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ட்ராப் வந்து நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரே ஒரு ட்ராப் வந்து சூஸ் பண்ணுறேன், சரிங்களா? ஒரே ஒரு ஃப்ளவர் ரெமெடி எனக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சூஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் மஸ்டர்ட் எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ மஸ்டர்ட் தான் எனக்கு தேவைப்படக்கூடிய ரெமெடி அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 100 ml வாட்டர் எடுத்துகிட்டு 2 drops ஆஃப் மஸ்டர்ட் ட்ராப்ஸ் அதில் போட்டு அப்படி கலந்து குடிப்பேன். ஸோ இதுதான் நாம் வந்து டைரெக்டாக எடுத்துக்கக்கூடிய முறை. இதே இது இப்போ நம்ம சென்டர்லேருந்து நம்ம கொடுக்குறது வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு அது வந்து பக்கா டைல்யூஷன் போட்டு தான் உங்களுக்கு வருது. நீங்கள் டேரெக்டாக எடுத்து உங்களோட நாக்கிலேயே வந்து சொட்டு மருந்து போடுற மாதிரி 4 drops வந்து நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது ஸ்ட்ராங்காக ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிறதுனால நான் வந்து 2 drops போட்டு எடுக்கிறேன். இதே இது நம்ம வந்து மிக்ஸ் அந்த ப்ராப்பர் மிக்சர்லாம் பண்ணி ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும்போது அது அப்படியே டபுள் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 4 drops அட் அ டைம் அப்படின்னு சொல்லி வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ராப்ஸாக எடுக்கிறதா இருந்ததுன்னா, ஒரிஜினல் ட்ராப்பாக இருந்ததுன்னா, ஒரே ஒரு ரெமெடி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, அந்த ஒரு ரெமெடி 2 drops வீதம் தண்ணியில் கலந்து அப்படியே எடுக்கலாம். இதே இது நான் 3 drops 4 drops நான் வந்து எனக்கு காம்பினேஷனில் வருது அப்படின்னா, அதே 100 ml ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து எல்லா ட்ராப்லேயும் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ட்ராப் எடுத்து ஒன்றா கலந்துட்டு நீங்கள் அதை எடுக்கலாம். இப்போது இப்போ 3 ட்ராப் 4 ட்ராப்புங்கும்போது அந்த மலர் மருந்துகளுடைய அளவு வந்து அதிகம் ஆகுது இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அந்த வாட்டரோடைய அளவையும் அதிகப்படுத்திக்கலாம். இது கட்டாயம் கிடையாது. ஆனால் அந்த மாதிரி வரும்பொழுது நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் வந்து ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் அதில் நீங்கள் அதை போட்டுட்டு நாள் பூராவும் இடையில யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலேயே நான் சொல்லியிருக்கிறேன். நான் ஆல்கோஹால் வந்து அந்த ஸ்மெல் பிடிக்கல, எனக்கு எடுத்தோடனே ஒரு மாதிரி கேர் ஆகுது, எனக்கு ஒரு மாதிரி படப்படன்னு வந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி விஷயத்த தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாட்டரை வந்து கொஞ்சம் அதிகமாக டைல்யூட் பண்ணி எடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி இது எப்படி எடுத்தாலும், அதாவது 100 ml எடுத்தாலும் சரி, 500 ml வாட்டரில் நீங்கள் போட்டு எவ்வளோ வாட்டர் கலந்து எடுத்தாலும் சரி, அந்த மலர் மருந்தோட தன்மை மாறுறது கிடையாது. அதுக்கான அந்த லைஃப் ஃபோர்ஸ் கண்டிப்பாக நமக்கு கிடைச்சே தீரும். ஸோ இந்த மாதிரி எடுக்கலாம். இதே இது நீங்கள் உருண்டை மாத்திரை எடுக்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் அதை வாயில் போட்டுட்டு நல்லா சூ பண்ணி நீங்கள் சாப்பிட்டா போதுமானது. இதில் 2-3 மலர் மருந்து நான் தனித்தனியாக வாங்கி எடுக்கிறவங்க அப்படின்னாலும், நீங்கள் ஒரு ரெமெடி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ரெமெடி நல்லா சூ பண்ணி சாப்பிடுங்க. அது மாதிரி பிஃபோர் ஃபுட் எடுக்கிறதா, ஆஃப்டர் ஃபுட் எடுக்கிறதா, இது எப்போ பார்த்தாலும் இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஷன். ஸோ நீங்கள் உங்களோட உணவு எடுக்கிற நேரத்திலிருந்து 1/2 மணி நேரத்திற்கு முன்பாக எடுத்தீங்கன்னா, அது வந்து இம்மிடியேட்டாக போய் ரெஸ்பாண்ட் பண்ணுது. இது ப்ராக்டிக்கலாக பார்த்த ஒரு விஷயம்தான். இதே இது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ரெமெடியை ஒரு வேளை ஸ்கிப் பண்ணிட்டீங்க, நான் சாப்பிட மறந்து போயிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் உணவு எடுத்ததுலேருந்து 1 மணி நேரத்துக்கு அப்புறம், அதாவது அந்த சுவை மொட்டுக்களில் வந்து அந்த டேஸ்ட் எல்லாமே போயிருக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மலர் மருந்து எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது வந்து ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ரியாக்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா, நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வந்து நம்மளோட நாக்கில் எந்த டேஸ்ட்டுமே இருக்காது. அப்போ நீங்கள் இந்த ரெமெடி எடுக்கும் பொழுது நம்மளோட டேஸ்ட் பட் எதுவுமே பார்த்தீங்கன்னா, அது வந்து எதுவும் ஆக்குப்பைடாக இருக்காது. அப்படிங்கும்போது நம்ம எடுத்ததும் வேகமாக அந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இதே இது நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னோம்னா, அந்த வாயில் இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட் மாறணும். அதனால் ஒரு 1 hour கழித்து நீங்கள் கேப் கொடுத்துட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணும். ஸோ இவ்வளோ தான். ஸோ முன்னே எடுத்துக்கிறதா பின்னே எடுத்துக்கிறதா அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயம் அடிக்கடி எத்தனை வீடியோ போட்டாலும் சரி, இந்த டவுட்ஸ் எல்லாம் பெரும்பாலும் எல்லாருமே கேட்குறது உண்டு. அதனால தான் இதுக்காகவே ஒரு வீடியோ நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா, ஸோ யார் எப்போ வந்து பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு டவுட் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இது எப்படி வாங்குறது, இது எப்படி சாப்பிட்றது, இது எந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. இன்னொன்று எவ்வளோ வேலை எடுக்கிறதுன்னு கேட்பேங்க. இது பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது 3 டைம் அப்படின்னு சொல்லுவோம். பிரச்சனையோட தீவிரத்துக்கு ஏற்ற மாதிரி 4லேருந்து 5 ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 தடவை கூட நம்ம தாராளமாக எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ நாளைக்கு எடுக்கணும் அப்படின்னா, அந்த சிம்டம் உங்ககிட்ட ஏதோ ஒரு சிம்டம் நம்ம வந்து தான் இந்த ரெமெடியை சூஸ் பண்ணியிருப்போம். அந்த சிம்டம் நம்மகிட்ட இருந்து வேனிஷ் ஆகிற வரைக்கும், இல்லை கொஞ்சம் குறையிற வரைக்கும் அந்த ரெமெடி வந்து தாராளமாக எடுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் மலர் மருந்துகள் எடுக்கிறது, வாங்குறது, நம்ம எப்படி உட்கொள்கிறது, எவ்வளோ நாளைக்கு உட்கொள்ளணும் அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பதில் தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட தனிப்பட்ட ஆலோசனைக்கு நேரடி ஆலோசனையாக இருந்தது அப்படின்னா ராஜபாளையத்துலேயும்,
மாதத்தில் 15ல் இருந்து 20ஆம் தேதி எவ்ரி மந்த்து 15 to 20 வந்து கோயம்புத்தூர் சென்டர்லேயும் நமக்கு நேரடி ஆலோசனை கிடைக்கும். மித்தபடி வேறு ஊரில் இருக்கிறவங்களுக்கு நேரடி ஆலோசனைகள் அப்படி வேணும் அப்படின்னா இந்த 2 ஊர்களில் நான் அவைலபிளாக இருக்கிற டேட்டில் தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். இது போக ஆன்லைன் கன்சல்டேஷன், வீடியோ கன்சல்டேஷன் எப்போவுமே உண்டு. ஸோ நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம். அது அத்தனை விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணையை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அடுத்த ஒரு வீடியோவில் இது போன்ற உபயோகமான தகவலோடு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.